பற்றி எல்லாத்துக்கும் ஒரு சில குறிப்புகளை சொல்ல போறேன். இப்போ சிக்னல்ல வந்து 3 சிக்னல் பார்த்துருக்கீங்களா? கிரீனு, ஆரஞ்சு, ரெட்டு. இப்போ கிரீனுக்கு வந்து என்ன செய்யப்பா போறதுக்கான ஒரு உத்தரவு கிரீன் சிக்னல். ஆரஞ்சு சிக்னல் வந்துச்சுன்னா நில், கவனம், செல். சரியாப்பா? புரியுதா எல்லாத்துங்க? சிக்னல் பார்த்துருக்கீங்களா? 3 சிக்னல். கிரீன் சிக்னல் வந்து நம்ம போறதுக்கான சிக்னல். ஆரஞ்சு சிக்னல் வந்துச்சுன்னா நம்ம நின்று கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணணும் ரோட்டை. ரெட் கலர் சிக்னல் வந்துச்சுன்னா நம்ம வந்து நின்றுணும், அது ஸ்டாப்புக்கான நிறுத்தக்கூடிய ஒரு சிக்னல். நம்ம தேவட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வண்டி வந்து ரொம்ப ஸ்பீடா ஓட்டுறதான் பார்த்துருப்பீங்களே. எவ்வளோ ஸ்பீடா போறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே நான் கூப்பிட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸ் வர சொல்லி ஒரு லெட்டர் மூலமா எழுதி வாங்கி அவங்களுக்கு சில அறிவுரைகளை கூறி அனுப்பி விட்டாச்சு. மேடம் சொன்ன மாதிரி வந்து 25,000 ரூபாய் வந்து அபராதம் விதிக்கப்படும். வாகன ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வண்டி எடுத்து ஓட்டினா 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். இதுக்காக எதுக்காக 25,000 ரூபாய் அபராதம் போடுறோம்னா அதனுடைய விளைவுகள் அதிகமா இருக்கும். வண்டி இல்லாம லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டினா அவனுக்கு வந்து எந்த விதமான சாலை போக்குவரத்து விதிகளும் தெரியாது. பஸ் வந்தா எப்படி கிராஸ் பண்ணணும், லாரி வந்து எப்படி கிராஸ் பண்ணணும், ஆள் வந்து எப்படி நிப்பாட்டி போகணும்னா லைசன்ஸ் எடுத்தாலே அதனுடைய விதிகள்லாம் நம்ம கத்துக்கிற முடியும். நீங்க ஃபியூச்சர் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆபீசர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், நீங்க உங்களுடைய 18 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓட்டுநர் உரிமம் எடுத்துட்டு தான் வண்டி ஓட்ட நீங்க போய் மனசுல வச்சுக்கணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2 வீலர் வாகனம் தொடவே கூடாது. சார் சொன்ன போது சைக்கிள் நீங்க போறீங்க, சைக்கிள் போகும்போது மிக மிக கவனமா போகணும். நாம் எப்பொழுதும் செல்லும் பொழுது இடது பக்கமா தான் செல்லணும். சரிங்களா? லெப்ட் சைடு நம்ம வந்து கடக்கணும். ரோடு லெப்ட் சைடு போனாதான் நம்ம வந்து விபத்துகளை வந்து முழுமையா தவிர்த்து நம்ம சாலைகள் கடக்க முடியும். சரிங்களாப்பா? இந்த டிராபிக் சம்பந்தமா, போக்குவரத்து சம்பந்தமா யாருக்காவது ஏதாவது சின்ன டவுட்ஸ் ஏதாவது இருக்கா, சந்தேகம்? பாப்பா ஒரு நல்ல கேள்வி. ரொம்ப முக்கியமான அது அந்த ஹெல்மெட் கேஸுங்கிறது வந்து ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய். வண்டி ஹெல்மெட் இல்லாம வாகனத்தை இயக்கி சென்றால் 1000 ரூபாய். அதுக்கு பின்னால உட்காந்து போறீங்க பார்த்தீங்களா, 2 பேரும் போடலைன்னா அவங்களுக்கு 1000 ரூபாய். டோட்டல் 2000 ரூபாய். சரிங்களாப்பா? வேற ஏதாவது பையனை பத்தி? நல்ல கேள்வி. வந்து நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பலவிதமான பிரிவுகள் இருக்கு. காக்கி வந்து அது ஒரு வழியா இருக்குது. இப்ப நம்ம ஒயிட் கலர் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அட்ராக்ஷன், சாலை போக்குவரத்துக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் இருந்தால் தனியாக தெரியும். காக்கி இருந்தால் வந்து மங்க டிம்மா தெரியும். இப்போ நம்ம சாலையில் நிற்கும் போது நைட் இருந்தாலும் சரி இந்த ஒயிட் வந்து தூக்கி கொடுக்கும். ஆள் நிற்கக்கூடிய பார்வைக்கு ஒரு எடுப்பாக இருக்கும். சரிங்களா? கவன ஈர்ப்புக்காக. நன்றி.